அனைவருக்கும் வணக்கம். கடந்த 2 நாட்களாக சமூக வலைதளங்களில் ஒரு விஷயம் பேசப்பட்டு வருகிறது. அதாவது தமிழக வெற்றி கழகத்திற்கு சாதகமான ஒரு விஷயம் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தில் இணைய போகிறார். முக்கிய பொறுப்பு அவருக்கு வழங்கப்படுகிறது அப்படின்ற ஒரு செய்தி பேசப்படுகிறது. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றதையும் பார்த்துடலாம். இதனால் 2026 தேர்தல் களம் எந்த அளவுக்கு சூடுபிடிக்க போகிறது, எந்த அளவுக்கு மாற்றங்கள் நடக்க போகுது அப்படின்ற விஷயங்களையும் நம்ம ஒரு அரசு அலசிடுவோமே. இதுல தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் ஒவ்வொரு விஷயத்திற்கும் அமைதி காத்து வருகிறார். அதாவது கரூரில் நடந்த அந்த கூட்ட நெரிசல்ல 41 பேர் உயிரிழந்த சம்பவங்களுக்கு பலதரப்பட்ட விமர்சனங்கள் வைக்கப்பட்டது. காஞ்சிபுரத்துல உண்மையிலுமே ஒரு அரசியல்வாதிக்கான ஒரு நிகழ்வு தான் அந்த கூட்டத்தை நம்ம பார்க்க முடிஞ்சது. அந்த கூட்டத்தில் விஜய் அவர்கள் பேசின ஒவ்வொரு விஷயமுமே அதாங்க அரசியலுக்குள்ளே வந்திருக்காப்ல, அதாண்டா தமிழக வெற்றி கழகமே சூடு பிடிக்குது அப்படின்னு சொல்ற மாதிரி இருந்தது. இப்போ தற்போது அதற்கான நிகழ்வாக தான் செங்கோட்டையன் அவர்கள் இணைய போகிறான்னு சொல்றாங்க. ஜான் ஆரோக்கியசாமியும் ஆதவ அர்ஜுன் அவர்களும் பேச்சுவார்த்தை நடத்தி விட்டார்கள். இது முடிவாகி விட்டது. அறிவிப்பு நவம்பர் 27 பார்த்தீங்கன்னா வெளியிடப்படும் அப்படின்லாம் சொல்லிட்டாங்க. ஆனா அன்னைக்கே ஒரு சம்பவம் நடக்குது. திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்ந்த சின்னவர்னா உங்களுக்கு யாருன்னு தான் தெரியுமே, உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பிறந்த நாள். இந்த பிறந்த நாளை கோலாகலமா கொண்டாடுறதுக்கு பயங்கரமா பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அது இங்கிருந்து வந்ததுதான். நீங்க ஒரு நாளை நீங்க குறிப்பிட்டு ஒரு விஷயத்த பண்ணும் பொழுது நாங்களும் பண்ணோண்டா அப்படின்னு சொல்லிட்டு தமிழக வெற்றி கழகம் அன்னைக்கு இந்த செங்கோட்டையன் தமிழக வெற்றி கழகத்தில் இணைவதை அறிவிக்க போகிறார்கள். இது 99% உறுதியாயிடுச்சுங்க. 1% என்னைக்கு எப்போ வேணா மாறலாம். அந்த விஷயங்களை நம்ம தவிர்க்க முடியாது. ஓபிஎஸ் அவர்கள் இணைய போகிறார், தினகரன் இணைய போகிறார், செங்கோட்டையன் இணைய போகிறார் அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் இதற்கு முன்னாடி சொல்லப்பட்ட விஷயங்கள் தான். அப்படி இருக்கும் சமயத்துல கண்டிப்பாக செங்கோட்டையன் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தில் இணைய போகிறார். ஆனால் அது 27 கன்ஃபார்மா நடக்குமா அப்படின்றது நம்ம உறுதியா சொல்ல முடியாது. ஏன்னா அறிவிப்பு அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கவில்லை. ஆனால் திடீரென்று அறிவிப்பதுதான் தமிழக வெற்றி கழகத்தின் சிறப்பாகவே அவர் எடுத்துக்கொண்டு போகிறார்கள். அப்படி இருக்கும் சமயத்துல தற்போது செங்கோட்டையன் தமிழக வெற்றி களத்தில் இணைந்து விட்டால் யாருக்கெல்லாம் பாதிப்பு, என்ன பிரச்சனை அரசியல் களத்தில் நடக்கும் அப்படின்றத நம்ம யோசிக்க வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். இப்போ இபிஎஸ் அவர்கள் சசிகலா டிடி தினகரன் செங்கோட்டையன் முக்கிய அமைச்சர்கள் எல்லாம் அங்க வேணான்னு சொல்லிட்டார். காலம் கடந்து விட்டதுன்னு அப்படின்னு கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி சொல்லியிருந்தாரு. அது எல்லாத்துக்கும் நினைவு இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி சொன்னதுக்கு அப்புறம் இப்ப இவங்கெல்லாம் அரசியல்ல பயணிச்சிட்டாங்க நீண்ட காலமாக. இது முக்கிய தலைவர்கள்லாம் இப்போ 50 வயசுக்கு மேல இருக்கும் முக்கிய தலைவர்கள் எல்லாருமே ஜெயலலிதா கூட இருந்தவர்கள் இல்லைங்க, எம்ஜிஆர் கூட இருந்தவர்கள். எம்ஜிஆர் கட்சி ஆரம்பித்து எம்ஜிஆர் கூட பயணித்து எம்ஜிஆர் வெற்றிக்கு இவங்கெல்லாம் உறுதுணையா இருந்தவங்க. அவர் இறந்ததுக்கு அப்புறம் 1989 ஜானகி அம்மாள் கட்சி ஆரம்பிச்சாங்க. ஆனா அந்த கட்சி சின்ன பின்னமாகி போய்விட்டது. அதுக்கப்புறம் ஜெயலலிதா அவர்கள் வழி நடத்தினாலும் சொல்லிட்டு ஜெயலலிதா ஒப்படைத்துட்டு இந்த செங்கோட்டையன் இபிஎஸ் இப்போ எல்லாருமே இருந்தாங்க. அதுல வேலுமணி அவர்கள் எல்லாருமே இருந்த பொழுது இவர்கள்லாம் நீங்க அங்க போய் இணைஞ்சிருங்க, என்னைக்குமே எம்ஜிஆரோட இந்த கட்சி ஆரம்பித்ததை என்னைக்குமே இதை அழியக்கூடாதுன்னு சொல்லி ஒப்படைத்து விட்டு தான் போனாங்க. அவங்க ஜெயலலிதாவுக்கு எதிராக ஆரம்பிச்சாரு அப்படின்னு நிறைய விமர்சனங்கள் வந்தது. ஆனால் அனைவருமே ஜெயலலிதாவிடம் சேர்ந்தார்கள். கட்சி ஜெயலலிதா சிறப்பாகவே கொண்டு போனாங்க. ஆனால் தற்போது நடக்கும் விஷயங்கள் சம்பவங்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது இபிஎஸ் செங்கோட்டையன் அவர்களை வேணான்னுலாம் சொல்லவே இல்லை, சசிகலாவும் வேணான்னு சொல்லலை, டிடி தினகரன் வேணான்னு சொல்லலை. ஆனால் அங்க நடக்கும் சம்பவங்களுக்கு பிஜேபி தான் காரணம். பிஜேபி பாலும் கொடுக்கறது ஆளும் குழந்தைக்கு கிள்ளி முடுகிற வேலையை செஞ்சுட்டு இருக்குது. இதுதான் நடக்கிறது. இபிஎஸ்ஐ குழப்பி கொண்டு இருக்கிறார்கள். இபிஎஸ்ஐ குழப்பினால் அங்க டிஎம்கே எப்படி விஜய் அவர்கள் இந்த 2026 தேர்தலில் டிஎம்கே டிவிகே இது ரெண்டுக்கும் தான் பார்த்தீங்கன்னா போட்டி அப்படின்னு சொன்னார்ல, அதை உருவாக்கிட்டு இருக்காருங்க. அந்த சம்பவம் நடக்கிறது. இதை பிஜேபியும் உள்ளே வைத்து கொண்டுதான் காய் நகர்த்துகிறது. இதை கொஞ்ச நாள் அவங்க காட்டுவாங்க. அப்ப நீங்க தெளிவாவே பார்க்கலாம். கண்டிப்பா இந்த விஷயங்கள் எல்லாம் நடக்கும். அப்போ செங்கோட்டையன் அவர்களும் தமிழக வெற்றி கழகத்துக்கு வந்து விட்டார். அவருக்கு முக்கிய பொறுப்பெல்லாம் கொடுத்து விட்டார்கள் அப்படின்னா மற்றவர்கள்லாம் சும்மா இருப்பாங்களா? அதாவது அதிமுக சைடில் இருக்கும் ஓபிஎஸ் பார்த்தீங்கன்னா டிடி தினகரன், சசிகலா இவர்களெல்லாம் என்ன பண்ண போகிறார்கள்? அதே போல இணைய முடியாது. பிஜேபி பக்கம் போனாலுமே அங்க நீங்க மூச்சே விட முடியாது. காத்து வந்தா கூட என்னது அப்படின்னு திரும்பி பார்ப்பாங்க. அப்போ இங்க டிடிவி தினகரனும் ஓபிஎஸும் தமிழக வெற்றி கழகத்தில் வருவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறது. அது கண்டிப்பா நடந்தே தீரும்.
இங்க விஜய் அவர்கள் அரசியல் வந்து எது நோக்கி போயிட்டு இருக்குன்னு திருப்பி சொல்ற. அவர் அமைதியா இருந்து நிறைய விஷயங்களை பண்ணிட்டு இருக்காருங்க. ஜெயலலிதாவை முன்னிறுத்தி அவர் போகல, யார எம்ஜிஆர் அவர்களை முன்னிறுத்தி போயிட்டு இருக்காரு. அப்போ எம்ஜிஆர் முன்னிறுத்தி போயிட்டு இருக்கும் பொழுது எம்ஜிஆரோட பார்த்தீங்கன்னா பாசம் மிகு இந்த அமைச்சர்கள்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, தலைவராக ஏற்றுக்கொண்டவர்கள்லாம், இவங்கெல்லாம் வந்து விஜய் பக்கம் வருவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறது. இவர் வந்தால் யாரெல்லாம் வருவான்னு நினைக்கிறீங்க? தொண்டர்கள் நிறைய பேர் வருவாங்க. அப்போ ஓட்டு எப்படி பிரியும்னு மட்டும் நீங்க பாருங்களேன். இபிஎஸ் அதாவது அதிமுகவில் பிஜேபி கூட்டணி, அதிமுக பிஜேபி கூட்டணியில பார்த்தீங்கன்னா ஓட்டுகள் உடையும். அப்போ விஜய் அவர்கள் காய் நகர்த்தின விஷயம் அப்படின்னே நம்ம சொல்லலாம்னு வச்சுங்களேன். எனக்கு என்னன்னா, அவர் வந்து திமுகவில் வந்திருந்தால் இதே நிலைமை தான் திமுகவுக்கும் வந்திருக்கும். ஆனால் ஏடிஎம்கேலேருந்து வரும் பட்சத்தில் இங்கே ஏடிஎம்கே வந்து பார்த்தீங்கன்னா உடைய ஆரம்பிக்கும். அப்போ உடைய ஆரம்பிக்கும் பொழுது யார் உள்ள வருவா? ஏன்னா தொண்டர்கள் நிறைய பேர் வந்து அதிமுக தொண்டர்கள் விஜய் பக்கம் வருவார்கள். இப்போ ஒரு சம்பவம், கரூர் சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் இபிஎஸ் அவர்கள்லாம் தேர்தல் பிரச்சாரம் வந்து செய்யும் பொழுது அங்க டிவிகே கட்சி சார்ந்தவர்கள்லாம் வந்து ஆதரவு தெரிவிச்சார்கள். அப்போ விஜய் அவர்கள் வந்து யாரு ஏடிஎம்கே கூட்டணி வைப்பதற்கான ஒரு சைகை அப்படின்னு கூட வச்சுக்கங்களேன். ஆனால் விஜய் இப்ப என்ன பண்றாருன்னா, அதிமுகவில் இருப்பவர்கள்லாம் உள்ள இழுத்துட்டார் அப்படின்னு வச்சுங்க. இப்போ அதிமுக தொண்டர்களும் உள்ள வந்துருவாங்க இல்ல. பாருங்க, ஒரு எலெக்ஷன் கூட நிக்காம விஜய் அவர்களின் இந்த பயணம் எப்படி இருக்குன்னு பாருங்களேன். இதுல பிரேமலதா அவர்களும் சரி, பாமகவை சேர்ந்தவரும் சரி, மற்ற கட்சி சின்ன சின்ன கட்சி எல்லாமே விஜய் அன்னைக்கு பேசியிருப்பதாகவும் தகவல் வெளியே இருக்கிறது. ஆனால் விஜய் அவர்கள் பொறுமையை காற்று, நான் ஜனவரிக்கு மேலதான் முடிவு எடுப்பேன், பொறுமையா இருந்து சொல்லியிருக்காங்க. அதுதான் இவங்க போய் யார்கிட்ட இன்னும் கூட்டணி முடிவு செய்யலைங்க. நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கங்க, முடிவு செய்யலை. இதே விஷயங்களை தான் எப்போ இந்த செங்கோட்டையன் எப்படி அதிமுகவில் இருந்து தமிழக வெற்றி கழகத்திற்கு வருகை தருகிறாரோ இதே விஷயங்களை தான் திருமாவளவன் அவர்களிடம் நேரடியாக விஜய் வச்சார். ஆனா திருமாவளவன் வரல. தமிழக வெற்றி கழகம் ஒரு சரியான ஒரு பாதை நோக்கி போயிட்டு இருக்குன்னு சொல்லலாங்க. ஏன்னா அவர் வந்து தேர்தல் வாக்குறுதியில அவர் அறிவிச்சார் பார்த்தீங்களா, சில விஷயங்கள். அனைவருக்கும் வீடு இருக்க வேண்டும், ஒவ்வொரு வீட்டிலையும் பார்த்தீங்கன்னா அரசு வேலை செய்யும் ஒரு நபர் இருக்க வேண்டும், ஒரு பைக் இருக்க வேண்டும், இப்படின்ற விஷயங்கள்லாம் அறிவிச்சதுமே திமுக திக்குமுடுக்க ஆடி போய் இருக்கு. ஏன்னா இதுவரைக்கும் விஜய் அவர்கள் பேசாத விஷயங்களை தற்போது பேச ஆரம்பித்ததுக்கு அப்புறம் இந்த சம்பவம் நடக்குது. சரி, இப்ப இங்க வருவோம். அப்போ ஒவ்வொருத்தரும் அதிமுகவிலிருந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் அதிமுக உடையும். அப்போ விஜய் அவர்கள் வந்து 2 கட்சிக்கு தான் போட்டின்னு சொன்னார்ல, இதை வந்து கட்சியில் சந்திக்காததுக்கு முன்னாடியே அவர் வந்து நம்ம என்னன்னா அவர் ரசிகர்களையும் தொண்டர்களையும் நம்பி அவர் வந்து இந்த வார்த்தை சொன்னார் பார்த்தீங்களா, இப்போ மெய்யாக்கிட்டு இருக்காருன்னே சொல்லலாம். இந்த மாதிரி ஏடிஎம்கேல இருந்து இங்க வந்தாலுமே டிஎம்கேக்கு பிளஸ் அப்படின்னு சொல்லி சமூக வலைதளங்களும் பேசப்பட்டு வருகிறார்கள். அது எப்படி பிளஸ் ஆகும் அப்படின்னா, அதிமுக உடைஞ்சதுன்னா திமுக சைடு பலம் அதிகரிக்கும் அப்படின்னு நினைத்தது வந்து குறையவும் செய்யும். ஏன்னா திமுக எல்லாம் விஜய்க்கு ஓட்டு போட மாட்டாங்க அப்படின்லாம் கிடையாது. நிறைய பேர் விஜய் ரசிகர்கள் இருக்காங்க. அப்போ மும்முனை போட்டின்னு ஒரு பக்கம் வந்து பேச ஆரம்பிச்சாங்க. அதை இப்ப விஜய் வந்து உறுதி செய்ய போறார். இதான் நடக்க போகுது. நல்லா நீங்க பார்த்து, இந்த மும்முனை போட்டி நடந்ததுன்னா இங்க மக்கள் வந்து இந்த ஓட்டு வந்து 2026ல எப்படி பிரியும் மட்டும் பாருங்களேன். இப்போ ஓபிஎஸும் வந்துட்டாருன்னு வச்சுங்களேன், செங்கோட்டையனும் வந்துட்டாருன்னு வச்சுங்களேன். இப்போ செங்கோட்டையனுக்கு பார்த்தீங்கன்னா கொங்கு நாட்டில் அவருக்கு செம்ம பவர் இருக்கு. அப்போ ஓபிஎஸ்க்குன்னு ஒரு வேல்யூ இருக்குது. டிடிவி தினகரனா விட்டுருங்க, சசிகலா விட்டுருங்க, இவங்க 2 பேத்துக்கும் ஒரு வேல்யூ இருக்கும்போது இன்னும் நிறைய அமைச்சர்கள்லாம் வந்துட்டாங்கன்னா இது ஏடிஎம்கேவா இல்லை தமிழக வெற்றி கழகம்ன்ற ஒரு கேள்வி எழதான் செய்யும். அந்த அளவுக்கு மக்கள்கிட்ட போய் எல்லா விஷயங்களும் சேர்ந்துருங்க. அப்போ வந்து மும்முனை போட்டியில 3 கட்சிகளையுமே ஓட்டு வந்து சமமாக பிரிந்து அதில் மெஜாரிட்டி கொஞ்சம் ஒருவர்கள் தான் இருப்பார்கள். அப்போ இங்க இந்த 2026 தேர்தல் வந்து தொங்கல்ல நிற்குமா அப்படின்ற ஒரு கேள்வி மேல செய்கிறது. ஏன்னா அப்படிதான் போயிட்டு இருக்கு. இல்ல விஜய் அவர்கள் நினைப்பது போல பலம் அதிகம் சேரும் சமயத்துல இந்த விஜய் அவர்கள் வந்து எதிர்கட்சியாகவும் மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற சொல்ற அளவுக்கு அவர் பயணம் போயிட்டு இருக்கு அப்படின்னு சமூக வலைதளங்கள்ல அரசியல் பிரமுகர்கள் பேசுகிறார்கள். இதுவும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு தான் நம்மளோட கருத்தாம இருக்கு. ஏனென்றால் விஜயின் அமைதி, அந்த அரசியல் தெளிவு. என்னன்னா அரசியல் தெளிவுன்னா கொள்கையை வச்சுக்கலாம் தெளிவு பேச முடியாது சீமான் அவர்கள் போல. சீமான குறை சொல்லவில்லை, அதுக்கப்புறம் வருவோம். ஆனால் தெளிவாக அரசியல்ல இப்படி போனாதான் மக்கள்கிட்ட போய் எல்லா விஷயங்களும் சேர்க்க முடியும்னு சொல்லி அந்த அரசியல் பேச ஆரம்பிச்சிட்டார். அந்த அரசியல் பேச ஆரம்பிச்சது காஞ்சிபுரத்துலங்க. பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் மக்கள் எல்லாம்
திரும்பி பார்க்காதவர்கள்லாம் திரும்பி பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த விஷயங்களை தான் சீமான் அவர்கள் செய்திருக்க வேண்டும். சீமான் அவர்கள் வந்து ஏதாவது ஒரு கட்சியில இப்போ வந்து கரெக்டா ஒரு விஷயம் நடந்ததுங்க. விஜயகாந்த் அவர்கள் வரும்பொழுது கட்சி ஆரம்பிச்சாரு. கடைசி ஏடிஎம்கேவோட சேர்ந்தாரு. அவர் கூட பண்ருட்டி அவர்கள் வந்து ஏன்னா பயணிச்சு அவர் கூட நிறைய விஷயங்கள்லாம் பகிர்ந்துக்கிட்டார். அதுவும் விஜயகாந்த் அவரோட வளர்ச்சிக்கு ரொம்ப உறுதுணையா இருந்தது. இந்த விஷயங்களை சீமான் அவர்கள் செய்வார்னு சொல்லி தொண்டர்கள்லாம் எதிர்பார்த்தாங்க. ஆனால் அவர் செய்யவே இல்லை. இப்போ விஜய் அவர்கள் பக்கம் செங்கோட்டையன் வந்தா விஜய் அவருக்கு பலமாக தான் இருக்கும். ஏன்னா ஒரு கட்சி ஆரம்பிச்சிட்டோம்னு வச்சுங்களேன், அங்க மூத்த தலைவர்கள் கண்டிப்பா இருக்கணுங்க. ஏன்னா அங்க நிறைய சம்பவங்கள், இப்போ கரூர்ல ஒரு சம்பவம் நடந்துருச்சு. அதுக்கப்புறம் விஜய் அவர்கள் வந்து அமைதியா இருந்ததுனால அந்த பிரச்சனை வேற ஒரு திசை நோக்கி கொண்டு போனதெல்லாம் வந்து சுக்குநூறு ஆக்கிட்டாருன்னு வச்சுங்களேன். ஆனால் ஏதாவது ஒரு விஷயம் நடந்திருந்தால் விஜய் அவர்கள் கரூருக்கு போயிருந்தாலோ இல்லை ஏதாவது உடனடியாக அறிக்கையை விட்டு ஏதாவது ஒரு விஷயம் பண்ணியிருந்தான்னு வச்சுங்களேன், இந்நேரம் திசை திருப்பி விட்டு பார்த்தீங்கன்னா கும்மி அடிச்சிருப்பாங்க. மற்ற கட்சிகளை சேர்ந்தவர்கள், முக்கியமாக திராவிட மாடல் அரசு இப்போ என்ன பண்ணிட்டு இருக்குன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்படி இருக்கும் சமயத்தில் இப்போ செங்கோட்டையன் வந்தது தமிழர் வெற்றி கழகத்திற்கு பலம். மூத்த தலைவர்கள் இருக்கணும் அப்படின்னா இப்போ ஒன்றும் இல்லை, இளைஞர்கள் வந்து ஒரு 70-75% இருக்கான்னு மூத்த தலைவர்கள் ஒரு 25 பேராக இருக்கணும். அட்லீஸ்ட் 90% இளைஞர்கள் இருந்தாலுமே 10% 60க்கு மேற்பட்ட வயதுடைய மூத்த தலைவர்கள் இருந்தாங்கன்னா பார்த்தீங்கன்னா அந்த கட்சி வந்து தெளிவான ஒரு முடிவெடுத்து தெளிவான பாதையில் போகும். கண்டிப்பாக அது விஜய் வந்து ஒரு 25% 20% இல்லாட்டியும் 10% பேரை வைத்துக் கொள்வார் இந்த எலெக்ஷனுக்குள்ள அப்படின்றது தான் தற்போது நடக்கும் நிகழ்வுகளை பார்க்கும்போது தெரிகிறது. இப்போ சீமான் விஷயத்துக்கு வருவோம். சீமானை வந்து ஒரு விஷயத்த தெளிவாக சொல்றாரு, நான் வந்து என் கொள்கை ரீதியாக தான் போவேன், நீ எப்பயுமே இதை விட்டு நான் வெளியே வர மாட்டேன், இந்த கொள்கைக்கு உடன்படுவர்கள் என் கூட கூட்டணி வைக்கலாம், நானும் கூட்டணி வச்சு பயணிப்பேன் அப்படின்னு சொல்றாரு. விஜய் கூட கூட்டணி வைப்பதற்கு வாய்ப்பே இல்லைன்னு தற்போது கூட தந்தி மக்கள் மன்றத்தில் சொல்லியிருந்தார். ஏன்னா கொள்கை ரீதியாக அவர் எங்கேயோ போயிட்டார் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நான் வந்து சீமானுக்கு ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்க போகிறேன். அது மட்டும் இல்லாமல் சில விளக்கங்களையும் கொடுக்க போறேன். என்னன்னா, நீங்க தமிழ்நாட்டில இருந்து தான் இந்த கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, பிரபாகரன் தலைவரை ஏற்று தான் வச்சிருக்காரு, கொள்கை ரீதியாக வச்சுட்டு இருக்காரு. கொள்கை ரீதியாக சேருபவர்களை வச்சு ஆட்சி நடத்தும் பொழுது எங்கிருந்து நீங்க பயணிக்கிறீங்க? தமிழ்நாட்டு மக்களோட சேர்ந்து தானே. இவங்க சேர்ந்துட்டு ஒருத்தர வர வைக்கிறீங்கள, அதே மாதிரி ஏன் நீங்க தமிழக வெற்றி கழகத்திற்கும் ஏடிஎம்கேவுக்கும், அதாவது ஏடிஎம்கே போறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அதுக்கப்புறம் வருவோம். இப்போ எடப்பாடி அவர்களையும் கூட்டணி வைத்துக்கொண்டு நீங்கள் எடப்பாடி அவர்களையும் மாற்றலாம், அங்க அதிமுகவில் இருப்பவர்களையும் மாற்றலாம், கொள்கைகளை புரிய வைத்து. எல்லா கட்சியில இருந்து வந்தானே உங்க கட்சிக்கு வந்திருக்காங்க. அப்ப நீங்க தனியா நின்று தான் மாத்துவேன்னு சொல்லி விஜய் கட்சியில இருந்தவர்கள் எல்லாம் தற்போது சொல்லுகிறார்கள், நாங்கள் வாக்களித்து தான் நீங்க வந்து 8% வாங்கினீங்க, இப்ப விஜய் வந்துட்டார்ல, நீங்க இப்ப வாங்கி பாருன்றான். ஆனால் அதுவும் உண்மை. 2-3% பேர் தான் கொள்கை பிடிப்போடு அந்த கொள்கையை புரிந்து கொண்டு பயணிக்கிறார். இதை வந்து நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா இந்த கொள்கையில முழுவதுமாக புரிந்து கொண்டு வருவதற்கு காலதாமதம் ஆகும். அதுக்கப்புறம் உங்களுக்கு வயது மூப்பு அடைந்தால் அதற்கு கீழே இருப்பவர்கள் நாம் தமிழரை அந்த கட்சியை வந்து ஒருங்கிணைத்து கொண்டு போவார்களா அப்படின்ற கேள்விலாம் எல்லாத்தையும் செய்ய முடியல. அப்போ ஒரு சம்பவங்களை செய்துவிட்டு, சம்பவம் அப்படின்றது வந்து ஒரு தேர்தலை சந்தித்து விட்டு மக்களிடம் கொள்கையில போய் சேர்த்து விட்டு அதற்கப்புறம் நீங்கள் பயணிக்கும் பொழுது அதற்கப்புறம் வரும் வாரிசுகள், அதாவது கட்சியை சார்ந்த வாரிசுகள் வந்து அந்த கட்சியை தூக்கிட்டு போவாங்க. ஆனால் இடையில் இதை தொங்கல்ல விட்டு போயிட்டீங்கன்னா என்ன நடக்கும் அப்படின்றதையும் சீமான் அவர்கள் யோசிக்க வேண்டும். இன்னொரு விஷயம் என்னன்னா, விஜய் போகும் பாதையில, விஜய் அரசியல் பயணங்கள்ல இந்த சீமான் அவர்கள் வந்து பார்த்துக்கிட்டே இருக்காரு. இதுல கோபப்பட்டு ஒருவேளை எடப்பாடி அவர்களிடம் கூட்டணி வைப்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. எடப்பாடி அவர்களிடம் சீமான் அவர்கள் கூட்டணி வச்சுட்டாருன்னு வச்சுங்களேன், மும்முனை போட்டி பயங்கர ஸ்ட்ராங் ஆயிரும். இதில் டிஎம்கே வந்து பயங்கர அடி வாங்கும். இந்த சம்பவம் நடப்பதற்கு வாய்ப்பு நிறையவே இருக்கிறது. இதை நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். செங்கோட்டையனின் வருகை தமிழக வெற்றி கழகத்தின் வெற்றியை இன்னும் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் ஆகுது அப்படின்னே சொல்லலாம். பொறுத்திருந்து பார்ப்போம் நாளை என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இந்த 2026 தேர்தலில் வந்து குழப்பங்களை ஏற்படுத்தும் கட்சி எது நம்ம நல்லாவே தெரிஞ்சுக்கலாம். டிஎம்கே குழப்பம் ஏற்படுத்தினாலுமே மக்கள் தெளிவாக இருக்கிறாங்க. ஆனால் பிஜேபி வந்து பயங்கர ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துகிறது. பார்த்தீங்கன்னா இபிஎஸ் அவர்களை வந்து தூங்க விடாமல் பண்ணி கொண்டு இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஏடிஎம்கேவை சுக்குநூறாக்கி விட்டு தமிழகத்தில் கால் பதிக்க வேண்டும் என்று பிஜேபி பல நாடகம் ஆடிக்கொண்டிருக்கிறது. இது விஜய் வருகையின் மூலமாக கண்டிப்பாக மாறும் அப்படின்னு நினைக்கலாம். ஏன்னா செங்கோட்டையன் போவதையுமே வந்து பிஜேபி வந்து தூண்டிவிட்டார்களா, இல்லை வந்து அங்கே போவதை வந்து
சந்தோஷமாக பார்க்கிறார்களா அப்படின்ற ஒரு விஷயம் நாம் பார்க்க வேண்டிய சூழ்நிலை தான் இருக்கிறோம். ஏன்னா அந்த அளவுக்கு இந்த 2026 தேர்தலில் பார்த்தீங்கன்னா பிஜேபி உள்ள புகுந்து விளையாண்டுட்டு இருக்காங்க. அவ்வளவு தூரம் குழப்பங்களை ஏற்படுத்திட்டு இருக்காங்க. இந்த எடப்பாடியார் என்ன முடிவு பண்றார் அப்படின்றதையும் பொறுமையாக இருந்து தான் பார்க்கணும். உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் பிறந்த நாளில் தமிழக வெற்றி கழகத்தின் முக்கிய அறிவிப்புகள் வெளியே வந்து அந்த பிறந்த நாளை வேறொரு நாளாக மாற்றினாங்கன்னா இன்னும் சிறப்பாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். இந்த மாதிரி தமிழகத்திலும் உலகத்தில் நடக்கும் அனைத்து விஷயங்களையும் தொடர்ந்து அலசுவோம், தொடர்ந்து பேசுவோம். தொடர்ந்து தமிழ் தேசிய குரல் இணைந்திருங்கள். தமிழ் தேசிய குரல் மகேஷின் அன்பு வணக்கம்.